தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பத்திரிகை மற்றும் ஊடகவியல் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரியமிக்க ஜமால் முகமது கல்லூரியினுடைய 76வது நிறுவன நாள் விழாவிலே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அதில் உரையாற்றிய பெருமைமிகு தருணம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கல்லூரியிலே முன்னாள் மாணவன் என்ற அடிப்படையிலே அந்த பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு கூர்ந்து இன்றைய சூழ்நிலையிலே அந்த நிறுவனர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த கல்லூரியை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் சற்றும் சிதையாமல் சிறப்பான முறையிலே இந்த கல்லூரி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோடு நடைபெற்று வருவதை பாராட்டி சீராட்டி எங்கள் உரையை நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த கல்லூரி சிறுபான்மை சமுதாய மக்கள் மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு கல்வியை தரக்கூடிய நிறுவனமாக தென்னகத்து அலிகார் என்று போற்றப்படக்கூடிய அளவிலே மிகச்சிறந்த வளாகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மென்மேலும் வளர்ந்து கல்வி பணியை பல நூறாண்டு காலம் செய்திட வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருக்கிறோம். வேற கேள்வி நீங்கள்? இல்லை, அரசியலில் இது முறை ஒரு ஆட்சி மாறும்போதும் அதுபோல் விமர்சனங்கள் வருவது இயற்கையான ஒன்று தான். இது கரூரில் ஒரு துயர சம்பவத்தில் ஒரு 41 உயிர்கள் பலி போயிருக்குது. அந்த குடும்பத்தினுடைய நன்மை கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது அரசியல் ரீதியான விமர்சனம் தான் ஒழிஞ்சு அதில் அது குறித்து கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாஜகவை எதிர்க்கும் திமுகவும் தாவேகவும் ஒன்றா சேரணும்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. கேரளத்தில் இப்போ எதிர் துருவமாக இருக்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா இருக்காங்க. இதை பற்றி கட்டி சொல்லியிருக்காரு. அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய கருத்து. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஒரு அணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்களும் இணைந்திருக்கிறது. தற்போது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அணி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் தொடரும் என்பதை எங்களுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. அதன்படியே தேர்தல் பணிகள் தோழமை உணவும் தொடரும். நீதிமன்றத்தை உத்தரவு நம்ம விமர்சிக்கிறது என்ன இருக்குது? நீதிமன்றம் கொடுத்துருக்குது. அதெல்லாம் மீறி எப்படியா இருந்தாலும் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரப்பட்டு அங்கே சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவது அவசியம். சில மாதங்கள் தாமதமானாலும் இடைத்தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அந்த 7 தொகுதியில் வெற்றி பெறும். இந்த போதை மருந்து கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிற அடிப்படையில் இந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியுமே அதுக்கான தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வந்துட்டு தான் இருக்குது. அது சென்ற ஆட்சியிலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. வடநாடுகளிலிருந்தும் பல்வேறு வெளிமாநிலிருந்தும் போதைப் பொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படுவதாக தகவல் தொடர்ச்சியாக தரப்பட்டு அதற்கான காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் அதற்கான முயற்சியை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 15 தினங்களுக்கு முன்பு கூட இந்த போதை ஒழிப்புக்காக ஒரு விழிப்புணர்வு பேரணி சர்வதேச அளவில் நடந்தது. அதில் தமிழகத்திலும் தொடங்கி வைத்து அந்த போதை ஒழிப்பை தீவிரமாக செயல்படுத்துவோம் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 15 நாட்களாக ஒவ்வொரு துறை ரீதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அதிகாரிகளை அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு சிறுபான்மை நலத்துறை சார்பிலும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுமார் 15% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களையும் அவர்களிடத்திலே நாங்கள் கையெழுத்திருக்கிறோம். அது குறித்து உரிய ஆய்வு செய்து வரக்கூடிய நாட்களிலே துறை ரீதியாக இருக்கக்கூடிய செயலர்களையும் நிதித்துறை அமைச்சரையும் கலந்து ஆலோசித்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் மகிழக்கூடிய வகையில் நிச்சயமாக அறிவிப்புகள் வெளிவரும். வக்ஃப் வாரி எதை சொல்கிறீங்க?
தேர்தல் நடத்துன்னு சொல்லுவாங்க. இல்லை வக்ஃப் வாரியம் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கு. இல்லை வக்ஃப் வாரியம் இப்போ இயங்கிட்டு இருக்குது. வரக்கூடிய 15-16ஆம் தேதி வக்ஃப் வாரியத்தினுடைய மாதாந்திர கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் ஒன்றும் இல்லையா. வக்ஃப் சொத்துக்கள் நிறைய போன சொன்னாங்க, மீட்கப்பட சொன்னாங்க. இல்லை வக்ஃப் சொத்துங்கிறது 1955 1958 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தர்காக்களுடைய சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 8000 வக்ஃப் நிறுவனங்கள் அதை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் ஆன பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில வக்ஃபுகளிலே அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் அது வாடகைக்கு தரப்பட்டோ சில ஆக்கிரமிப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட வக்ஃப் நிர்வாகிகளை அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேனும் சிக்கல் தொடர்ந்தால் அது வக்ஃப் வாரியத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. வக்ஃப் வாரியம் உரிய நடவடிக்கை எடுத்தோ இல்லை நீதிமன்றங்கள் மூலம் வழக்கு தொடுத்தோ அதை அகற்றுவதை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டு இருக்கிறோம். சொத்துக்களுக்கு வக்ஃப் செஞ்சதுனால அது பணங்கள் இருந்து இல்லை, பணம் இல்லை, நிதி இல்லை, பற்றாக்குறை இருக்கிறாங்க. அது இந்த ஆட்சியில் நடைபெறும். இல்லை வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கிறதும் பாதுகாக்கவும் சம்பந்தப்பட்ட வக்ஃபுடைய பொறுப்பாக இருந்தாலும் கூட ஏதாவது பள்ளிவாசல் தர்காக்கள் போன்ற புனரமைப்புகளுக்கோ ஏதாவது சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் எழுப்புவதற்கோ வக்ஃப் வாரியமும் சிறுபான்மை அமைச்சகமும் அதுக்கான நிதிகளை தொடர்ச்சியாக அளித்து வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கூட சுமார் 35 கோடி ரூபாய்க்கு அதிகமான அளவில் கல்லறை தோட்டங்கள், கபரஸ்தானங்களுக்கான சுற்றுச்சுவர்கள், அதற்கான பாதை வசதிகள் போன்றவைகளை செய்வதற்கு இந்த அரசு நிதியை விடுவிக்க இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் சற்று நேரம் சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. தேசிய பாடலும் வந்தே மாதரம் அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடலும் வந்தே மாதத்தை முதல்ல பாடணும், ஜனகணம 2ஆவதாக பாடணும், மாநில பாடலை 3ஆவதாக பாடணும் அப்படின்றத கட்டாயப்படுத்தணும் அப்படின்றத அறிவித்திருக்காங்க. ஏற்கனவே வந்து அறிவிப்பு தான் இப்போ வந்துருக்குது. இன்னைக்கு வந்து அறிவிப்பு இது வரைக்கும் பார்க்கல. ஏற்கனவே அந்த அறிவிப்பு மத்திய அரசால் சுற்றறிக்கையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதன்மையாக பாடுவதில்லை என்பது உறுதியாக இருக்கிறது. அதுதான் தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பல பள்ளிவாசல் வந்து வகுப்புகள் ஒப்படைச்சிருந்தா கூட நிர்வாகத்தில் இருந்து நடத்தாமல் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. வகுப்புக்கு இதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழகத்தில் 8000க்கும் அதிகமான வக்ஃப் நிறுவனங்கள் இருக்குது. அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சில நூற்றுக்கணக்கான பள்ளிவாசலில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளினால் தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்ற கோரிக்கைகள் வரும்போது வக்ஃப் வாரியம் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நெடிய பட்டியலாக இருப்பதால் ஒவ்வொன்றாக நடத்தி பிடித்துக் கொண்டு தான் இருக்கிறார். அது தொடர் நிகழ்வாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கரூரில் முதல்வர் பேசுனதுக்கு வந்து பலரும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவர் வந்து நான் ஓடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் அப்போவே ஓடிட்டார். எல்லாம் ஏர்போர்ட்லேயே வந்து 30 பேர் இறந்துட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி பத்திரிக்கை அந்த அமைச்சர் நிர்வாகிகள். அந்த நிகழ்வு நம்மளும் பார்த்துருக்கோம். நேற்று நடந்த நிகழ்வில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்தும் தெளிவாக விளக்கி பேசியிருக்காங்க. அந்த நிகழ்வு நடக்கும்போது இருக்கக்கூடிய ஆட்சி அதில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல் பேரில் தான் அவர்கள் அந்த சம்பவ இடத்திலிருந்து மாறி திருச்சிக்கு வர வேண்டும், சென்னைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து அது ஓடிப்போன மாதிரி மற்றவங்க காழ்ப்புணர்ச்சியில் அரசியல் ரீதியான விமர்சனம் முடிஞ்சு அது உண்மை இல்லை. இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரி எதை அறிவுறுத்தினார்களோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. காவல்துறை இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது இங்கே வர வேணாம்னு சொல்லும்போது காவல்துறை அதிகாரிகள் மாரி எப்படி செயல்பட முடியும்? அதனால் காவல்துறை அதிகாரியோட அறிவுறுத்தல் மேலே தான் அதெல்லாம் நடந்தது. திருச்சி நத்தலிசா தர்கா சம்பந்தமாக வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அது நீதிமன்றத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டது. நீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பு வழங்கும் என்று நம்புகிறோம். இடைத்தேர்தலுக்கு வந்து ஹைகோர்ட் தடை போட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் கட்டுப்படுமா? இல்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கு நிச்சயமாக கட்டுப்படும். அது மீறி தேர்தல் நடத்தோம்னா அந்த ஹைகோர்ட்டில் போயிட்டு தேர்தல் ஆணையம் அதுக்குரிய விளக்கத்தை அளித்து தேர்தல் நடத்த வேண்டும்னு சொல்லும். எப்படியா இருந்தாலும் அந்த 7 தொகுதியை காலியாக வச்சிருக்க முடியாதுல்ல, தேர்தல் நடத்த வேண்டும். சில பல காரணங்களுக்காக சில பல விசாரணைகளுக்காக அதற்கான தடை இருக்கும். அந்த தடை விரைவில் நீக்கம் பெறப்பட்டு இடைத்தேர்தல் நிச்சயமாக நடைபெறும். நன்றி.